உள்ள வெள்ளலூர் குப்பை கிடங்கால் பெரும் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் நிலத்தடி நீர் மஞ்சள் நிறத்தில் மாறிவிட்டதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து செய்தியாளர் கார்த்திக் வழங்கும் கூடுதல் தகவல்களையும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கும் கருத்துக்களையும் தற்போது பார்க்கலாம். கோவையில் நிலத்தடி நீர் மஞ்சளாக மாறியதனால அடிக்கடிக்க நோய் தொற்று வருகிறது, காய்ச்சல் பாதிப்பு ஏற்படுகிறது என்ற ஒரு அச்சத்தை பொதுமக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கோவை வெள்ளலூர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த குப்பை கிடங்கு பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் போர் வாட்டர், அதாவது நிலத்தடி நீர் மஞ்சள் நிறமாக மாறி இருக்கு. அந்த தண்ணியில் ரசாயனம் கலந்திருப்பதாகவும் அதே சமயம் அந்த தண்ணி சுவையற்று இருப்பதாக மக்கள் அச்சத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதே சமயம் விவசாயிகள் இந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாத நிலைக்கு இருப்பதாகவும் இதனால் மரங்கள் செடிகள் செத்து போயிருது என்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனையை உடனடியாக தீர்வு காண வேண்டும் என அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது வெள்ளலூர் குப்பை கிடங்கு பார்த்தீங்கன்னா 654 ஏக்கரில் கோவை மாநகராட்சி, அதாவது 100 வார்டுகளில் இருக்கக்கூடிய மக்கள் தினமும் கொட்டக்கூடிய குப்பைகளை அந்த பகுதியில் சேகரித்து அதை அழிக்கக்கூடிய பணிகளை மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டிருக்கு. ஒரு நாளைக்கு 1000 to 1250 டன் கணக்கில் பார்த்தீங்கன்னா குப்பைகள் அங்கே குவிக்கப்பட்டு வருகிறது. இந்த குப்பை மட்டும் இல்லாமல் மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய கோழி இறைச்சிகள் மற்றும் மருத்துவ கழிவுகள் போன்றவை அந்த பகுதியில் கொட்டப்படுவதனாலும் இதனால் ஏற்கனவே கொட்டப்பட்ட குப்பைகள், கோழி இறைச்சிகள், இதனுடைய திட கழிவுகள் நிலத்தில் கீழே சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தண்ணீரை மாசுபடுத்தி இருப்பதாகவும் இதனால் இந்த தண்ணீருடைய நிறம் மாறி இருக்கு, அந்த தண்ணீருடைய சுவை குறைந்திருக்கு. இதனால் நோய் தொற்று மற்றும் காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதாக அந்த மக்கள் சொல்லியிருக்காங்க. மாநகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் இந்த பிரச்சனையை விரைந்து முடித்து கொடுக்க வேண்டும். அதே சமயம் அங்கே குப்பை சேராமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக தமிழக அரசு அண்மையில் அமைச்சர் மதுவிலக்குத்துறையை சேர்ந்த விக்னேஷ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வெள்ளலூர் குப்பை கிடங்குக்கு என்ன ஒரு பிரத்யேக திட்டத்தை கொண்டு வருகிறோம். அந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் குப்பை சேராதவாறு வரக்கூடிய கழிவுகளை தினமும், அதாவது அந்த குப்பைகளை பிரித்து அழிக்கக்கூடிய பணிகளை விரைவில் தொடங்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆட்சிகள் மாறினாலும் பல வருடங்களாக இந்த மக்கள் போராடிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்கு இதுவரைக்கும் தீர்வு கிடைக்கல. தொடர்ந்து இந்த பிரச்சனை எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் எங்களுடைய எதிர்காலத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கு. இந்த பிரச்சனைக்கு விரைந்து தீர்வு காண வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் ரூபனுடன் செய்தியாளர் கார்த்திக். தண்ணி பிரச்சனை தாங்க பெரிய பிரச்சனை. இது குப்பை வந்ததுனால தாங்க இந்த மாதிரி இதாகிடுச்சு, மஞ்சள் ஆயிடுச்சு. இதனால் யூஸ் பண்ணவே முடியல. இது யூஸ் பண்ணோம்னா கை கால் நமைச்சல், அரிப்பு, இந்தமாரி எல்லாம் வியாதிகள்லாம் வந்துட்டுருக்கு. குப்பையை மாற்றினா தாங்க இதுக்கு ஒரு இதாக இருக்கும். எவ்வளோ நாளாக இந்த மாதிரி தண்ணி வருது? இது எவ்வளோ நாள், ஒரு 10-15 வருஷமாக இப்படி வருது. இதனால யாருக்காவது பாதிப்பு அது மாதிரி ஏதாவது அதெல்லாம் வருதுங்க. காய்ச்சல் அது இது எல்லாமே இதாக வந்துட்டுருக்குங்க. இதுக்கு உடனடியாக தீர்வு எடுக்கணுங்க. எங்களுக்கு இந்த தண்ணி தான்ப்பா, இந்த குப்பை கிடங்கு தான்ப்பா பிரச்சனை. இந்த குப்பை வந்ததுலேருந்து எல்லாமே விளையிறதில்ல, ஒன்றும் இல்லை. எல்லாம் பார்த்தீங்களா, மரம் தண்ணி எல்லாம் கெட்டு போச்சு. இந்த குப்பைக்கு ஒரு வெடிவு காலம் பண்ணுங்க. இது எப்போ இருந்து பாட்டி? இது இந்த 10 வருஷம், அது 25 வருஷம் ஆச்சு. இருக்க பாய்ச்சி பரமாக இது. இப்போ வேற என்ன பிரச்சனை இருக்குது பாட்டி? அப்புறம் என்ன, விவசாயத்துக்கு விளையினா பிரச்சனை என்னப்பா? அதுதான் பிரச்சனை. நாங்கள் விவசாயத்தை நம்பி பிழைக்கிறோம். விவசாயமே கெட்டு போச்சுன்னா அப்புறம் என்ன பிரச்சனை? அப்புறம் எங்காலும் ஊர் விட்டு ஓட வேண்டியது. இந்த ஊர் விட்டு துர்நாற்றம் 10 கிலோமீட்டர் அளவுக்கு வீசுதுங்க. அப்புறம் மகாலிங்கபுரம், கோணாவைக்கம்பாளையம், ஸ்ரீராம் நகர் ஒரு பகுதி, இதில் 2 கிலோமீட்டர் ரேடியஸ் அளவுக்கு மஞ்சள் தண்ணீர் ஆயிடுச்சுங்க. எப்படி வாடுறது சொல்லுங்கள்? சமீபத்தில் 2026 திடக்கழிவு மேலாண்மை சட்டத்தின்படி எங்கே குப்பை ஜென்ரேட் ஆகுதோ அங்கேயே திடக்கழிவு மேலாண்மை செய்யணும்னு சொல்லிட்டு இது சட்டம் வந்திருக்குங்க. அதை கோவை மாநகராட்சி பின்பற்றணும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.